பாஜகவுக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு குறைந்தபட்சம் செயல் திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், மைக் கிடைத்தால் போதும், தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் EPS வசைபாடிக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அவரோ மைக் கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் விருப்பம் போல திட்டிட்டு. வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் மற்றும் சிப் பொருத்துவதற்கு 1 மாதம் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். ரிப்பன் மாளிகையில் செல்ல பிராணிகள் தெருநாய்களுக்கான இணையதளம் மற்றும் செயலியினை தொடங்கி வைத்த அவர், இதுவரை 67,297 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றார். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிப் மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களாக இருந்தாலும் சரி, இது எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க, அதோட ஓனர் எந்த மாதிரி வேக்சின் கடைபிடிக்கிறார்கள், இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் எந்த வேக்சின் போடுறாங்க, இல்லை அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற அந்த பெட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இந்த சிப் மூலயமா மாநகராட்சி போர்ட்டலில் நமக்கு தெரிய வரப்படும். அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செல்ல பிராணியுமே சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். ஆன்லைன்லேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முன்னெடுத்திருக்கோம். 50 ரூபாய் கட்டிடம் அவர்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம். இதில் அந்த செல்லப்பிராணியோட ஓனர் டீட்டெயில்ஸு, அந்த செல்லப்பிராணியோட புகைப்படம், அந்த செல்லப்பிராணி என்ன மாதிரி ப்ரீடை சார்ந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போட்டு அதுக்கு எந்த மாதிரி வேக்சின் போடணும், எந்த மாதிரி தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த ஆன்லைன் போர்ட்டல்லே நம்ம எடுக்கலாம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.